மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லஸ்லேஷன் 1 ரெடியன் மூர்த்தி புக்கில் பார்க்குறோம். ஸோ பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட கையில் ஒரு பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ பேங்க்கிட்ட இருக்கிறது வந்து கேஷ் புக், ஓகேவா. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பாஸ்புக். ஸோ என்ட்ரி வந்து இங்கே கேஷ் புக்கில் க்ரெடிட் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் டெபிட் ஆகணும், பாஸ்புக்கில் டெபிட் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் க்ரெடிட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே டெபிட்டாக இருந்துச்சுன்னா கேஷ் புக்கில் க்ரெடிட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே க்ரெடிட்டாக இருந்துச்சுன்னா பாஸ்புக்கில் டெபிட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மகிட்ட 1 lakh rupees கேஷ் புக்கில் இருக்குது அப்படின்னா பாஸ்புக்கில் என்ட்ரி என்ன இருக்குனுங்க 1 lakh இருக்கணும். ஸோ டெபிட் இங்கே கேஷ் புக்கில் டெபிட்டில் 1 lakh இருந்தால் பாஸ்புக் கிரெடிட்டில் 1 lakh இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ட்ரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, ஏன்னா வந்து நம்ம செக் கொடுத்துருப்போம், கலெக்ஷன்ஸ்க்கு டைம் ஆகும், ஓகேவா. ஸோ பாஸ்புக்கில் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம், என்ட்ரி போடாமல் இருப்போம் சம்டைம்ஸ். ஸோ கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் எப்போவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகாமல் பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதா எவ்வளோ எக்ஸாக்ட் பேலன்ஸ், என்னென்ன கேப் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து கேஷ் புக்கை பேஸாக வச்சுட்டு கேஷ் புக் பேலன்ஸை வச்சுட்டு பாஸ்புக்கோட என்ட்ரிஸை வச்சு நம்ம எப்படி அக்கௌண்ட்டை மாற்றுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஓகேவா. ரொம்ப ஈஸி தான். அந்த கான்செப்ட் மீனிங் புரிஞ்சுதுன்னா போதும், அந்த என்ட்ரிக்கான மீனிங் புரிஞ்சுதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், ஃப்ரம் த ஃபார்மெட் இருக்குது, ஃபார்மெட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ லெஜிஸ்லேஷன் 1 அது எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக கேட்குறதுனால நம்ம வந்து ஃபார்மெட் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்க்கே வந்துடுவோம். டைம் கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு வேறு அப்லோட் பண்ணுறேன் ஃபார்மெட்டு. ஏன்னா வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்ட மாதிரியே பிரான்ச் அக்கௌண்ட்டு, ஹையர் பர்ச்சேஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கன்சைன்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண சம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறனால ஃபார்மெட்டும் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் இதெல்லாமே வந்து இன்னொரு வீடியோஸில் போடுறேன், ஓகேவா. ஃப்ரம் த ஃபாலோயிங் under mentioned particulars of Mohan prepare a bank reconciliation statement as on 31/7/2014, ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் பெய்ட் இன்டு பேங்க், ஓகே. பேங்க்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, செக்கு. ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம், செக் பெய்டு அப்படிங்கிறது பேமெண்ட், ஓகேவா. ஸோ நாம் XRYக்கு கொடுக்குற செக்கோட பேமெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குற செக் பெய்டு இன்டு பேங்க் ஆன் 20th July, ஓகேவா. 20th ஜூலையில் நமக்கு கொடுத்துருக்கோம். பட் கிரெடிட்டட் டு மோகன்ஸ் அக்கௌண்ட் இன் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ ஜூலையில் கொடுத்தது, ஓகேங்களா. ஜூலையில் கொடுத்தது எப்போ ஆயிருக்கு, 7th மந்தில் கொடுத்தது, 8th மந்த் தான் நம்ம அக்கௌண்ட்டில் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்பிட்வீன் அந்த வீக்ஸில் வந்து நம்மளுக்கு என்னங்க பேங்க்கில் டிஃப்ரென்ஸ் வரும், ஓகே. என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணுக்கு கொடுத்தது 1000 rupees, ஜாய் கொடுத்த 800 rupees, ராகுல் கொடுத்த 1200 rupees. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பே பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ என்ட்ரி ஆகாமல் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேமெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி நம்மகிட்ட இருக்குது. ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரது எப்படின்ட்டு, ஓகே. மீனிங் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து 3 பேர்த்துக்கு நம்ம செக் பே பண்ணுறோம், ஓகேவா. அது வந்து அக்கௌண்ட் வந்து 28th கொடுத்தது, ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஓகேவா. அடுத்தது த ஃபாலோயிங் செக் வேர் இஷ்யூடு, இந்த இடத்துல இஷ்யூடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வர ரெசிப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ ஒன்று வந்து செக் பெய்டு அப்படிங்கிறது வந்து பே பண்ணுறது, இது வந்து பேமெண்ட்டு நம்ம கையிலேருந்து போகிறது. இங்கே வந்து இஷ்யூடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரெசிப்ட், ஓகேவா. ஸோ அதாவது நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம சப்ளையர்கிட்டேருந்து வரும் இல்லையா. ஸோ ரெசிப்ட், ஓகேவா. ஸோ ரெசிப்ட் எப்போ வரும், நம்ம சேல்ஸ் பண்ணும்போது வரும். பேமெண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வரும், ஓகேவா. ஸோ த ஃபாலோயிங் செக் வேர் இஷ்யூட் பை மோகன் ஆன் 30th July but presented to bank for payment after the closing of the year. இந்த இயரோட க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு கொடுக்குறாரு. என்னென்ன செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட்டோட 1200 rupees, ஹரிஸோட 1000 rupees, லாலோட 800 rupees, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய 3 ரெசிப்டையும் நம்மளுக்கு வந்து அந்த இயரில் நம்ம பே அக்கௌண்ட்டுக்கு வரது செக்கு
வாங்கிட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் ஆஃப்டர் த பேமெண்ட் இந்த இயரோட பேமெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்குது. பட் ப்ரெசென்ட் த பேங்க் ஃபார் பேமெண்ட் ஆஃப்டர் த க்ளோசிங் ஆஃப் தி இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஓகேவா. த செக் ஃபார் 300 credited direct to the bank account. ஓகேவா. நம்ம அக்கௌண்ட்டில் டேரெக்டாக கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் வாஸ் நாட் பாஸ்டு த்ரூ கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகலை. ஓகேவா. ஸோ இப்போ கிரெடிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் தான் நம்மளுக்கு. ஓகேவா. ஒரு சோர்ஸ். ஓகேவா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து அக்கௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு வந்தால் தட் இஸ் இன்கம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சுன்னு. டெபிட்டட் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பாருங்கள் 17.05 டெபிட்டட் அப்படின்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எடுத்திருக்காங்க, நம்மளுக்கு நம்ம அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இன்கம் கிரெடிட் அப்படின்னா இன்கம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆன் 30th July 2014 அமௌண்டட் டு rupees 30,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரிஸை நம்ம வந்து ரீகன்சில் பண்ணணும். ஓகே. எப்படி ரீகன்சில் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஈஸியாக ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை போட்டு நம்ம என்ட்ரியை முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குங்க, 30,000 இருக்குது. ஸோ இப்போ வந்து செக் பே பண்ணணும் இல்லைங்களா. செக் பே பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் என்ன ஆயிருக்குன்னு குறையணும் இல்லையா. அப்போ குறைஞ்சா நம்ம என்ன பண்ணுங்க, இந்த 30,000 அமௌண்ட் குறையுமா. ஓகே. ஃபஸ்ட்டு கேஸ் அமௌண்ட் குறையுமா. அப்போ என்ன வருங்க நம்மளுக்கு, ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா. அமௌண்ட்டு குறையும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, லெஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் கேஸ் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணும். செகண்ட் கேஸ் பாருங்கள், ரெசிப்ட் நம்மளுக்கு என்ன வருது, இன்கம் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணும், தட் இஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து செக் 300 நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. கிரெடிட் அப்படிங்கிறது நான் இன்கம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னா தேர்ட் கேஸில் வர்றது நம்மளுக்கு என்னங்க, ஆட் பண்ணுமா, இன்கம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வர்ற இன்கம்ஸை ஆட் பண்ணணும், ரெசிப்டை ஆட் பண்ணணும். ஓகேவா. பேமெண்ட்டை என்ன பண்ணுங்க, லெஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. மிஸ் ஆகிருந்தா ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா. ப்ளஸ் மைனஸ். அப்போ என்ன பண்ணுங்கள், 30,000ஓட செகண்ட் அண்ட் தேர்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐட்டத்தை லெஸ் பண்ணால் பிஆர்எஸ் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஃபார்மெட்டை பை ஹார்ட் பண்ண வேண்டாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். ஓகேவா. ஸோ இப்போ அக்கௌண்ட் போட்டுடலாமா. ஸோ இப்போ வந்து நான் எழுதியிருக்க பாருங்கள், பிஆர்எஸ் ஆஃப் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மோகன் ஆஸ் ஆன் 31st July 2014 பர்டிகுலர்ஸ் ருபீஸ், இன்னர் காலம் அவுட்டர் காலம் போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போ பேங்க் புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஓகேவா. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 30,000 சொல்லியிருக்காங்களே ஆஸ் பர் கேஷ் புக்கு. ஸோ அவுட்டர் காலம்னு நம்மளுக்கு எவ்வளோ வருங்க, 30,000 வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் போட்டுக்கலாமா. ஸோ ஆட் தட் இஸ் ப்ளஸ் ஐட்டம், எது போட்டாலும் சரி. ஆட் ஐட்டம்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள், செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதாவது இது ப்ளஸ் நம்மளுக்கு ரெசிப்ட்டு, இதுவும் ப்ளஸ் ரெசிப்ட்டு. ஸோ அதாவது ரெசிப்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராக்கெட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நான் போட வேண்டியது நீங்கள் ரெசிப்ட். ஓகேவா. லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. எழுத வேண்டாம், எக்ஸாமில் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, எதை ஆட் பண்ணுறோம் எதை லெஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிப்டாக இருக்கும். பேமெண்ட் வந்து லெஸ் ஐட்டமாக இருக்கும். ஓகேவா. அப்போ தான் நம்ம பேங்க்கில் பாஸ்புக்கோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். 30,000ஓட ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ரூபாய் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 ஆகும். ஒரு 10,000 வந்து ஒரு 5,000 உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க, 30,000 ஒரு 5,000 கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை லெஸ் பண்ணுமா, உங்கள்கிட்ட 25 தான் இப்போ இருக்குது, அப்போ லெஸ் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் போடுறோம். ஓகேவா. ஸோ பாருங்கள், இப்போது நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்டம் இல்லையா. ஸோ அந்த ஐட்டம்ஸை போட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. செக் இஷ்யூ,
செக் வேர் இஷ்யூ. ஸோ இது மட்டும் எழுதுனா கூட போகுது. ஓகேவா? செக் வேர் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொருத்தரோடதையும் நம்ம எழுதிக்கலாம். யாரோடதெல்லாம் இருக்குங்க? டேவிட்டோடது எவ்வளவு? இன்னர் காலமில் 1200. ஹரியோடது 1000 rupees இங்கே இருக்குது பாருங்கள். லால் ஓடது 800 rupees. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க? 3000 rupees. அடுத்தது இங்கே ஒரு நம்மளுக்கு 300 அமௌண்ட் வந்திருக்கு. அது நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுகிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் வேர் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட், இது கூட நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த லைனை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செக் கிரெடிட்டட் பட் நாட் பாஸ்ட் த்ரூ பாஸ்புக் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி முடியுதோ அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். செக் இஷ்யூ ஒன்று வேணால் எழுதி காமிச்சாங்க. ஓகேவா? செக் இஷ்யூ பட் ப்ரெசன்டட், அப்படியே அந்த சென்டென்ஸை கூட்டு எழுதிக்கோங்க. ப்ரெசன்டட் டு பேங்க் ஆஃப்டர் க்ளோசிங் த இயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி முடியுதோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் இது செகண்ட் ஒன்று. இப்போ தேர்ட் ஒன் ரெசிப்ட்லேயே நம்மளுக்கு தேர்ட் ஒன் எழுதிக்கலாம். செக் கிரெடிட்டர் பட் நாட் பாஸ்ட் த்ரூ கேஷ் புக். இப்படி எழுதணும். அப்படியே எடுத்து எழுதினாலே போதும். உங்களுக்கு எவ்வளோங்க? 300. அப்போ டோட்டல் ரெசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300. ஸோ 30,000 + 3,300 போடும்போது 33,300. ஓகேவா? ஸோ இதுலேருந்து லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் பேமெண்ட். யாருக்கெல்லாம் பே பண்ணுறீங்க? செக் பெய்டுன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? யாருக்கெல்லாம்? 3 persons, கல்யாண், ஜாய் அண்ட் ராகுல். இவங்க 3 பேர்த்துக்கு பே பண்ணும். அது மிஸ் ஆகிருக்கு. அதை நம்ம என்ட்ரி போட்டால் போதும். செக் பே பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? ஆர்னு போட்டுறேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. செக் பே பட் எப்போ கிரெடிட்டட் இன் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். எப்படி போட்டாலும் சரி, இந்த கான்செப்ட் ஒன்று தான். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எழுதுறோம் அப்படி யோசிக்காதீங்க. கான்செப்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கணுங்க? கல்யாணுக்கு ஒரு 1000 கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜாய்க்கு ஒரு 800 கொடுத்துருக்கீங்க. ராகுலுக்கு ஒரு 1200. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 தான். வேறு எந்த பேமெண்ட்டும் இல்லை. ஸோ டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ 3000 கொடுத்துருக்கோம். ஸோ 33,300 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. 3000 கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணும்போது நம்ம கையில் எவ்வளோ இருக்குங்க? 30,300. இது பேங்க் இப்போ ரீகன்சிலேஷன் போடுறதுக்கப்புறம் பேங்க் புக்லேயும் பாஸ்புக்லேயும் சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஓகேவா? இப்போ பாஸ்புக்கில் இந்த என்ட்ரி இருக்கும். கேஷ் புக்கில் உங்களுக்கு இந்த என்ட்ரி இருக்குது. பாஸ்புக்கில் இந்த என்ட்ரி இருக்குது. இப்போ இந்த என்ட்ரி ஏன் நம்ம கையில் பார்க்கும்போது 30,300 தான் இருக்குது அப்படின்ட்டு பேங்க்கில் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குங்க? 30,300. ஸோ 300 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறக்கான ஒர்க்கிங்ஸை போடுறதா நம்மளுக்கு பிஆர்எஸ், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒன்று 2-3 சம்ஸ் உங்களுக்கு போடும்போது கிளியர் ஆகிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவாக அடுத்த வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.